வணக்கம். இன்னைக்கு சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான பைனாப்பிள் கேசரி பண்ண போறேன். இனிப்பான சுவையான டேஸ்டான பைனாப்பிள் கேசரி பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்ன எடுத்துக்கிறேன்னா, ரவை ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பைனாப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு 5 எடுத்து வச்சிருக்கிறேன். நெய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் சர்க்கரை, பால், பசும்பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணிக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடானோடனே இந்த ரவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை போட்டுக்கிறேன். ஒரு கப்பு ரவை போட்டு வறுத்துக்கிறேன். லேசான தீயில வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ரவை பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ எடுத்துருவோம். இதை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதுல பைனாப்பிள் வறுத்து எடுக்கிறதுக்காக சூடாயிடுச்சு. இது பைனாப்பிள் அதை கூட போட்டுக்கிறேன். பைனாப்பிள் இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். இதுல பார்த்தோன்னா முந்திரி, பாதாம் பருப்பு இதெல்லாம் நான் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுவும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்க போறோம். பைனாப்பிள் நெய்யிலே வறுத்து எடுத்துட்டேன். இப்ப இதையும் எடுத்துக்குவோம். இந்த பைனாப்பிள் வறுத்ததுலயே இந்த ரவையும் அதுல ஒரு கப்பு போட்டுக்கிறேன். அது கூட நல்லா வறுத்த பொன்னிறமா வறுத்த ரவை. ஒரு டம்ளர் பசும்பால் இருக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஒரு டம்ளர் பசும்பாலை இது கூட ஊத்திக்கிறேன். ரவை வந்துடுச்சு. இப்போ சர்க்கரை ஒரு கப்பு போட்டுக்கிறேன். சுவையா வாசனையாம இருக்கு. அதே போல நல்லா வெந்துருச்சு. சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பைனாப்பிள் அது கூட போட்டுக்கலாம். இந்த பைனாப்பிள் வறுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுருவேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பைனாப்பிள் கலரே மாறிடும். அதுவே நம்ம கலர் போட தேவையில்லை. இது கூட ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிறேன், அதுவும் போட்டுக்கிறேன். அதே போல பாதாமும் முந்திரியும் அரைச்சி வச்சிருக்கேன், தூளா பொடி பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். இது கூட இப்ப எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பைனாப்பிள் கலர் அப்படியே வந்துருச்சு. நான் கலரிங் எதுவுமே போடல. சுவையான டேஸ்டான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துருவோம். இது இனிப்பான சுவையான டேஸ்டான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கலர் தான் இது. இது கலரிங் எதுவும் போடல. சுவையான டேஸ்டான பைனாப்பிள் கேசரி ரெடி.